அருமையானவர்களே, நம்ம போன வீடியோவில் பார்த்தது போல கிதியோனை தேடி தேவ தூதன் அந்த இடத்துக்கு வருகிறார். அந்த தேவ தூதன் கர்த்தருடைய வார்த்தையை கிதியோனுக்கு அறிவிக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் ஒரு பயந்த சுபாவம் உள்ள மனுஷன்தான். ஆனாலும் அவனுக்குள் ஒரு விருப்பம் இருந்தது. எனவே கர்த்தர் அவனை பார்த்து நீ பராக்கிரமசாலி என்று அழைத்தார். அவனுக்கு தன்மேல் நம்பிக்கை இல்லை, அந்த வார்த்தையிலும் நம்பிக்கை இல்லாதபடினால் அவன் பராக்கிரமசாலி என்று அழைத்த கர்த்தரை பார்த்து அவன் கேட்கிறான், தேவரீர் எங்களோடு கூட இருப்பீரானால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஏன் வந்து சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மறுபடியும் அவனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ, நீ மீதியானரை கைக்கு இஸ்ரவேலை நீங்களாக்கி தப்புவிப்பாய், உன்னை அனுப்புகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி கர்த்தர் அவனை அனுப்புகிறார். இப்ப அவ்வளவு பயந்த சுபாவம் உள்ளவராக இருந்த அந்த கிதியோன் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அவருக்குள்ள ஒரு தைரியம் வருகிறது, அவருக்கு ஒரு பலன் வருகிறது. கர்த்தர் உடனே சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. இந்த பலன் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அவனுக்கு உண்டானது. இப்ப இந்த 2 சம்பவங்களையும் எதற்காக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்? இது 2 சம்பவத்தை சொல்றதுக்கான நோக்கம் என்ன?